அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 15வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. ஆப்ஸா இன்னைக்கு வக்காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா லவ்லா உன்சில அலைனல் மலாயிகத்தை ஆரம்பித்து அம்மா அல்லாஹு அம்மா சொல்லி கூண்டு முடிச்சிருக்காரு. 19வது ஜுசுவை அல்லாஹ்வுடைய கிருபையில் முடிச்சிட்டார். அந்த ஆப்ஸா ஓதுன ஒரு ஜுசுவில் 5வது ரக்காத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான் இல்லதீன எம்சூன அலல் அருளி ஹவுனாண்டு ஒரு ஆயத்தில் பாதி அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த ஒரு வரியில் உள்ள ஆயத்தில் 2 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஆகையினால என்ன செய்வோம், அந்த 2வது பகுதியை விட்டுட்டு 1வது பகுதியை நம்ம எடுத்துக்கிறோம். அது அந்த ஆயத்து என்ன சொல்லுதுன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கல. அதற்கு பின்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கல. அடுத்தபடியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு அந்த சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு, அதுக்கு பதில் கிடைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 4 பேருக்கு வந்த சந்தேகம் வந்து கொண்டே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன சந்தேகம் தெரியுமா? அதை தெளிவாக சொல்லிடுறேன். அடியார்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்கள் நபிமார்களும் இருக்காங்க, ரசூல்மார்களும் இருக்காங்க. நபிமார்களையும் ரசூல்மார்களையும் பார்த்த சஹாபாக்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் காலத்தில் இஸ்லாத்திற்காக உயிரையும் பொருளையும் கொடுத்த சுகதாக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அடுத்தபடியாக அந்த வழியிலே கொஞ்சம் கூட தழுவாது பின்பற்றி வாழ்ந்த வழிமார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நுபுவத்து முடிகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க, அதாவது உங்களோடு நபித்துவம் முடிந்து போய்விட்டது, உங்களுக்கு பின்னால் நபித்துவத்தை முழுக்க பின்பற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்கிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய நபித்துவத்திலே இருந்து ஒன்று பிறக்கப் போகிறது. அது என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் விலாயத்து, என்னுடைய தோழர்கள், அதுதான் விலாயத்து. விலாயத்துனா என்னன்னு கேட்குறாங்க. என்னுடைய தோழர்கள், அவங்க யாரு? அவங்க தான் வழிமார்கள். அவங்க எது வரைக்கும் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. உலகம் அழிகின்ற வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? எல்லாம் அவர்களுக்கு தெரியும், ஒன்றுமே தெரியாததை போன்று உலகத்தில் வாழ்ந்து உலக வாழ்க்கையை முடிப்பார்கள் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ எல்லா நபிமார்களுக்கும் ஏற்பட்ட சந்தேகம் என்ன? பெருமானாருக்கு அந்த சந்தேகம் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. என்ன தெரியுமா? யாரெல்லாம் உன்னுடைய அடியார்களில் உனக்கு பிடித்தமான அடியார்கள் யார்? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், உன்னுடைய அடியார்கள் யார்? நீ படைத்த அடியார்களில் உன்னுடைய அடியார்கள் யார் அப்படின்னு யார் கேட்டாங்க? எல்லா நபிமார்களும் கேட்டாங்க, ரசூலுல்லாவும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, முகம்மதே, எல்லாருக்கும் ஏற்பட்ட சந்தேகம் உங்களுக்கும் வந்திருக்கிறது. ஆகையினால் அந்த சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லுகிறேன், அல்லாஹ் சொல்லிட்டு வர சொன்னான். அப்படிங்கிற பெருமானார் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, தக்கூலு லி ஷக்கி அல் ஜவாப், நீங்கள் என்னுடைய சந்தேகத்திற்கு பதில் சொல்ல போகிறீர்களா? ஜிப்ரீல் சொல்கிறாங்க, ஆம் சொல்ல போகிறேன், சொல்லுங்கள் அப்படிங்கிற ஜிப்ரீல் சொல்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் இந்த 19வது ஜுசுவில் 5வது ரக்காத்தில் ஓதுன ஆயத்தில் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான், முகம்மதே, என்னுடைய அடியார்கள் யார் தெரியுமா? இபாதுர் ரஹ்மான், என்னுடைய அடியார்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஆதமுடைய காலத்திலும் இருந்தார்கள், மூசாவுடைய காலத்திலும் இருந்தார்கள், தாவூதுடைய காலத்திலும் இருந்தார்கள், ஈசாவுடைய காலத்திலும் இருந்தார்கள், உங்களுடைய காலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அழிகு வரைக்கும் உங்களை பின்பற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள். அல்லதீன, அவர்கள் யார் தெரியுமா? யம்ஷூன அலல் அருளி, பூமியிலே நடப்பார்கள் எல்லாரும் போன்று.
எல்லாரும் போன்று பூமியிலே ஓடுவார்கள், எல்லாரும் போன்று பூமியிலே பறப்பார்கள். எப்படி நடப்பார்கள், எப்படி பறப்பார்கள், எப்படி ஓடுவார்கள் தெரியுமா? கவுனா. அதங்க பதில். கேவாவு 3 அலிஃப். கவுனா. எப்படி நடப்பார்கள், எப்படி பறப்பார்கள், எப்படி ஓடுவார்கள் தெரியுமா? அவர்கள் நடப்பதே அடுத்தவருக்கு காதில் விழுகாது. முன்ன என்ன, பூமியில் கால் வைத்தால் சத்தம் பக்கத்தில் கூட வர்றவருக்கு கூட தெரியாது. அவர்கள் ஓடினார்களேயானால் அவர்கள் ஓடுகின்ற பொழுது அவர்கள் கால் பூமியிலே படுவதற்கு அடியிலே காத்து வந்து அவர்களுடைய கால்களை பிடிக்கும். அவர்கள் பறந்தார்களேயானால் காத்து என்ன செய்யும்? அவர்களை என்ன செய்யும்? அழகாக இழுத்து செல்லும். அப்ப அவர்கள் இருப்பார்கள், எல்லாம் எல்லாரும் போல செய்வாங்க. ஆனால் அவர்கள் நடப்பதே தெரியாது, ஓடுவதே தெரியாது, பறப்பதே தெரியாது. இவர்கள்தான் என்னுடைய அடியார்கள். அப்படின்னா எல்லா செல்வ பாக்கியங்களையும் உலகம் பூரா தேடும், ஆனால் அவர்கள் தேடவே மாட்டார்கள். அவர்களை தேடி உலக செல்வ பாக்கியம் பூரா வரும். ஆனா அவங்க எப்படி வாழுவாங்க? ஒண்ணுமே இல்லாமல் தான் வாழுவார்கள், ஒண்ணுமே இல்லாமல் தான் வாழுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்னுடைய காலத்தில் எதுவுமே அறியாமல், என்னுடைய சகாபாக்களே அறியாமல், நானே இதுவரைக்கும் அறிந்தும் அறியாத சூழ்நிலையிலே ஒரு சொர்க்கவாதி எனக்கு காட்டுண்டாங்க. ஒரு சொர்க்கவாதியை காட்டுண்டாங்க. அற்புதமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பயான், இன்னைக்கு பயான் செய்யணும்னா கித்தாப் பார்க்கறது இல்லை, ஜும்மாவில் பேசணும்னா கித்தாப் பார்க்கறது இல்லை. கித்தாப் பார்த்துக்கிட்டே இருக்குது. சுன்னத்தொழுகை, ஜும்மா சுன்னத்தொழுகை போகும்போது என்ன பேசணும்னு மனசில் படுதாதே ஜும்மாவுடைய பயான். என்ன ஆப்ஸா ஓத ஓத எந்த ஆயத்து வந்து மனசில் விழுகுதோ அதுதான் தராவியுடைய பயான். பெருமானார் கேட்டாங்க, ஒரு சொர்க்கவாதியை எனக்கு காட்டுடாண்டாங்க. அப்ப எல்லா சகாபாக்களும் உட்கார்ந்துருக்க ஜிப்ரீல் வந்தாங்க. யா முஹம்மத், ஒருத்தர் பள்ளியிலே இருந்து வெளியே இருந்து உள்ளே நுழைகின்றாரா, நுழைய போகின்றாரா? நுழைய போகின்றார். என்னான்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் சொன்னாங்க, அவர் சொர்க்கவாதி. பெருமானார் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒருத்தர் பள்ளியில் வெளியே இருந்து உள்ளே நுழைய போகின்றார். யார் என்னான்னு கேட்டாங்க, அவர் சொர்க்கவாதி. பெருமானார் சொல்லி முடிக்கிறாங்க, அந்த மனுஷன் உள்ள வந்து நுழைகிறாரு. வந்தாரு, தொழுதாரு. எல்லாத்துக்கும் கடைசியில் நபிகள் நாயகத்தோடு சஹாபாக்களோடு உட்கார்ந்தாரு, எந்திரிச்சு போயிட்டாரு. மறுநாள் காலை அதே சஹாபாக்கள் பெருமானாரோடு உட்கார்ந்திருக்க ஜிப்ரீல் வர்றாங்க. முகம்மதே, சொர்க்கவாதி 2வது நாளாக வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க வேற யாருமோ இருக்க மாட்டு. 2வது நாளும் அவரே வர்றாரு, 3வது நாளும் அவரே வருகின்றார். சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, சரி இவர் சொர்க்கவாதி என்பதற்கு என்ன அடையாளம்? எங்களோடு வர்றாரு, எங்களோடு தொழுகிறாரு போறாரு, என்ன தொழுகிறாரு போறாரு, இவர் சொர்க்கவாதி என்பதற்கு என்ன அடையாளம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களால் முடிந்தால் கண்டுபிடிவீங்கள், உங்களால் முடிந்தால் கண்டுபிடிவீங்கள். 3வது நாள் எல்லாம் வெளியே போயிடுறாங்க, கலைஞ்சிடுறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் யாருக்கு ஒரு அடையாளம் ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை கொய்வதற்கு 20 ஆண்டு காலங்களாக கங்கணம் கட்டி திரிந்தவர் வாளோடு. அம்ர் இப்னு ஆஸ் பெருமானாருடைய தலையை கொய்வதற்கு 20 வருஷமா கங்கணம் கட்டி திரிஞ்சவர். ஒரே ஒரு பெருமானாருடைய வார்த்தையில் இஸ்லாத்தை ஏற்றி பெருமானாரே உயிர்ந்து வாழ ஆரம்பித்தவர். அவர் பின்னாலேயே போறார், அந்த மனுஷன் பின்னாலேயே போறாரு, சலான் சொல்றாரு. பதில் சொன்ன உடனே அம்ர் இப்னு ஆஸ் கேட்குறாங்க, நண்பு தோழர், என்னுடைய தகப்பனாருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அதனால என்னன்னு கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு 3 நாட்கள் தங்கலாம் என்று நான் நினைக்கிறேன், தங்கிய உடனே பிரச்சனை முடிஞ்சிருமா? அப்போ அவர் சொல்றாரு, நான் அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, என் தகப்பனை நான் தேட தேவையில்லை, என் தகப்பன் என்னை தேடி வருவார். ஏனென்றால் அவரிலே இருந்து பிரிக்கப்பட்ட இரத்தம் நான், என்னிலே இருந்து பிரிக்கப்பட்ட இரத்தம் என் தந்தை அல்ல. என் இரத்தத்தை விட என் தந்தையின் இரத்தத்திற்கு இரக்கம் அதிகம். என் தாயை விட என் தந்தையின் இரத்தத்திற்கு என் மீது இரக்கம் அதிகம். என் தாய் வெளிப்படுத்துவார்கள், என் தந்தை வெளிப்படுத்த மாட்டார். ஒரு பொய்யை சொல்றாங்க.
ரொம்ப ஆகமான விஷயத்திற்கு பொய் சொல்லலாம், அதுக்காக ஹராமுக்கு சொல்லக்கூடாதுங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். கூட்டிகிட்டு போகிறாங்க, 3 நாள் தங்குறாங்க. 3ஆம் நாள் தங்கி முடித்து போயிட்டு வர்றேன்னு சொல்லி 4 எட்டு வச்சு அம்ரு இப்னு ஆஸ் திருப்பி வர்றாங்க. இந்த சஹாபிட்ட வர்றாங்க, வீட்டில் என்னான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம்ங்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சஹாபி இருக்கிறான், என்ன சந்தேகம்னு கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் நீங்கள் வருவதற்கு முன்னால் உங்களிலே சொர்க்கவாதின்னு ஒருத்தரை அடையாளம் காட்டுகிறேன், அவர் வருவார்னு சொன்னாங்க. 3 நாளும் நீங்களே வந்தங்க. அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஒரு பொய்யை சொன்னி, நான் என் தந்தைக்கும் எனக்கும் பிரச்சனை உண்டு, மன்னிச்சுக்கங்க, என் தந்தைக்கும் எனக்கும் என்னைக்கும் பிரச்சனை இல்லை. என் தந்தை நடந்தால் பின்னால் நான் நடப்பேன். என் தந்தை காலுக்கு முன் என் கால் போகாது. என் தந்தை வார்த்தைக்கு முன் என் வார்த்தை வராது. என் தந்தை நிமிர்ந்தால் என் தலை குனியும். இப்படித்தான் நபிகள் நாயகத்தை பின்பற்றிய பின்னால் அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொர்க்கவாதி என்பதற்கு நான் ஒன்றையுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியவில்லையே. ஒரு சஹாபி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மைதான், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஒன்றே ஒன்று, உங்கள் அனைவர்களுக்கும் எனக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒன்றே ஒன்று, நான் உங்களை போன்று நான் வாழுகின்றேன். உங்களை போன்று நான் வாழுகின்றேன். என்னதான் உங்களை போன்று வாழ்ந்தாலும் உங்களிடத்தில் இல்லாத ஒரே ஒரு குணம் என்ன தெரியுமா? யாரையும் பார்த்து என்னுடைய எண்ணத்திலே, என்னுடைய வாயிலே நான் புறம் பேசியது கிடையாது. இரண்டாவது விஷயம் என்ன? யாரையும் பார்த்து என் மனமோ, என் கல்வோ, என் உடல் உறுப்புகளோ என்ன செய்தது கிடையாது, கோபப்பட்டது கிடையாது. யாரையும் பார்த்து பொறாமையும் பட்டதில்லை, யாரையும் பார்த்து கோபப்பட்டதும் இல்லை. இந்த 2 தான் மற்றவர்களிடத்திலே இல்லாத நற்குணமாக எனக்கு நான் உருவாக்கி கொண்டேன். இது எங்கே இருந்து உருவாகி என் கல்புக்குள் போனது தெரியுமா? கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நடைமுறையிலே இருந்துதான் என் கல்புக்குள்ளே போனது. இந்த 2ஐ தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னவொன்ன அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கையை பிடிச்சி சொன்னாங்க, நீங்க தான் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார். அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார் நீங்கள் தான். ஆகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்றான், அபுஸருன் நாசி மன் நலர இலா உயூனிஹி. இன்னொரு இடத்துல அதே ஹதீஸ், மன் நலர இலா உயூபிஹி. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அவருடைய முதுவை பார்க்க முடியாது. ஆகையினால் அவரவருடைய குறைகளை சொல்லால், செயலால், எண்ணத்தால் யார் சரி பண்ண நினைக்குகிறாரோ அவர்தான் சிறந்தவர். அடுத்தவரை பற்றி பார்ப்பவரோ, அடுத்தவரை பற்றி சிந்திப்பவரோ, அடுத்தவரை பற்றி பேசுபவரோ உறுதியாக சிறந்தவராக இருக்க முடியாது. அவர் எவ்வளவு பெரிய தாடி வச்சாலும் சரி, எவ்வளவு உடைவலாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்துடைய வாடையை கூட பிடிக்க மாட்டார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுது. இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லதீன யம்ஷூன ஹௌனா, பூமியில் எப்படி வாழுவார்கள் தெரியுமா? எல்லாத்தையும் தேட மாட்டாங்க, அவங்களை தேடி எல்லாவரும் இருந்தாலும் அவர்கள் இருக்குமிடம் தெரியாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நமக்கு முன்னாலேயே வாழ்ந்தாங்க, இன்னைக்கும் வாழ்கிறாங்க, நாளைக்கும் வாழுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படியா கொண்டவர்களை ஆண்களாகிய பெண்களாகிய எல்லாம் தேடுவோம், அவர்களை நண்பர்களாக ஆக்குவோம், அவர்கள் வழியிலே நாமும் நடப்போம், நம் நடைமுறைகளை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். அது தொண்டு தொட்டு கியாமத்து வரைக்கும் வறுமையானால் நம் சந்ததிகள் இல்லாமல் போக மாட்டார்கள். கியாமத்தில் எழுப்பப்படுகிற பொழுது இப்படி நடந்த சந்ததிகள் எல்லா மக்களுடைய கூட்டத்திலேயும் அதிகமாக எழுப்பப்படுவார்கள். அப்படி அதிகமாகிற பொழுது சிராத்தல் முஸ்தகீமை பார்க்க தேவையில்லை, கேள்வி கணக்கு தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் சுவனத்தின் கதவை தட்டலாம், அதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கல்ல என்றைக்கும்
எங்கிருந்தாலும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா